பணம் இருக்கவங்கன்னா ஒரு மாதிரியும் இல்லாதவங்கன்னா ஒரு மாதிரியும் தராதரம் பார்த்து பழகுற உங்க சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆர்த்தியை எப்படி அவங்க வீட்டுக்கு மருமகளாக்குவாங்க சொல்லு. கோபுர ஒசரத்துல இருக்கிறவங்க நம்ம குடிசையை தேடி வந்ததே நல்ல குடும்பமா இருக்கணும், பொண்ணு நல்ல குணமா இருக்கணும்னு தான். அவங்க எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏத்த மாதிரி வானதி இருந்தா. அதனாலதான் வானதியை அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. சரி, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். அப்படி இந்த ஒண்ணு இல்லாதவள தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அத முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே. இதுதான் உண்மைன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இல்லாத ஒண்ணு நினைச்சு நாங்களும் தேவையில்லாம கனவு கோட்டையை கட்டி இருக்க மாட்டோம்ல. நான் முதல்லயே சொல்லியிருந்தா மட்டும் நீ இதுக்கு சம்மதம் சொல்லிருப்பியா என்ன? இந்த விஷயமெல்லாம் உனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தமே நடந்திருக்காது. உனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அடுத்தவங்களுக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறவளாச்சனே. ஆர்த்திய வேண்டாம்னு சொல்லிட்டு வானதி அவங்க வீட்டு மருமகள் ஆக்குறது தெரிஞ்சா என்ன ஆகுமோங்கிற பயத்துலதான் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். என்னமோ இவ்வளவு பெருசா கோடீஸ்வரன் வீட்டுல கட்டி கொடுக்க போறதா மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கீங்கல்ல, அந்த வீட்டுல இவ போய் எப்படி நல்லா வாழறான்னு நானும் பாக்குறேன். அமுதா, அப்பா வேண்டாப்பா. ஆத்திரத்துல ஒரு வரமுறை இல்லாம வார்த்தையை விடாத. இவ்வளவு நேரம் என்ன குறை சொன்ன நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா வானதியை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன, இங்க நடக்கிறதே வேற. உன்ன பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு எதனால வானதியை பிடிச்சிச்சுன்னு கேட்டியே. இதோ நிக்கிறாளே உங்க அம்மா, தான் நல்லா இருக்கணும் இல்ல யாருமே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாளே, இந்த குணத்தாலதான் உங்களை தேடி வந்த நல்லது எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு நிக்கிறீங்க. என் கவலை எல்லாம் பொறுப்பா வளர்த்திருக்க வேண்டிய ஒன்ன உங்க அம்மா அவள மாதிரியே வளர்த்திருக்காளேங்கிறதா. வேணாங்க, தாய் தகப்பன் பேர் தெரியாத இவன் முன்னாடி ஏன் வளர்ப்ப பத்தி தப்பா பேசாதீங்க. நீ எல்லாம் ஏளனமா பேசுற அளவுக்கு வானதி ஒண்ணு தரம் குறைஞ்சு போயிடல. அவ நல்ல மனசுக்கு தாண்டி அவ எதிர்பார்க்காமலே எல்லாம் நல்லது அவளை தேடி வருது. நல்லா இருக்குங்க உங்க நியாயம். நீங்க தத்தெடுத்த பொண்ணுக்காக இவ்ளோ சதி வேலை செஞ்சு எல்லாம் செய்வீங்கன்னா இவ நான் 10 மாசம் சுமந்து பெத்த ஏன் புள்ள. இவளுக்காக நான் எங்க போய் பேசணுமோ பேசி நடக்க இருக்கிறத எனக்கு சாதகமா நடத்தி காட்டுறேன் பாருங்க. அம்மா, போகட்டும் விடுமா. அவ என்ன திட்டம் போட்டாலும் உனக்கு நிச்சயம் ஆனது ஆனதுதாம்மா. அவ தலைகீழா நின்னாலும் நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போறத யாராலையும் மாத்த முடியாதுமா. ஆர்த்தி, ஆர்த்தி, அப்பா என்னப்பா நீங்க? பெத்த பொண்ணாவே இருந்தாலும் என்னை விட நீதானே அவர் கொசத்தி. அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் உன்கிட்ட இருந்து மறைக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் உன் கல்யாண விஷயமா இருக்கும்போது உன்கிட்ட சொல்லாமே எவ்வளவு ஏற்பாடு அவர் செஞ்சிருப்பாரா? ஐயோ, என்கிட்ட தான் சொல்லலன்னு சொல்றேனே ஆர்த்தி, அதை ஏன்டா நீ நம்ப மாட்டேங்கிற? உன் வாழ்க்கையை கெடுத்து அதுல நான் சந்தோஷத்தை தேடிப்பேனா? நீ ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் என் சந்தோஷத்தை கெடுத்ததெல்லாம் நீதான். அதுவும் இன்னைக்கு நேத்து இல்ல, பிறந்ததுல இருந்தே. குழந்தை இல்லைன்னு எங்க அப்பா அம்மா உன்னை தத்தெடுத்ததுக்கு நான் பிறந்ததுமே உன்னை திரும்ப ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருந்தாங்கன்னு வை, இந்நேரம் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். உன் ராசியா என்னமோ தெரியல, நீ கூட இருந்தாலே எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. என்ன அர்த்தம் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு கெடுதல் நினைச்சு அதுல எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு.
உனக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து உன்னை விட நான் தானே ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அதத்தான் நானும் சொல்றேன். கல்யாணம் நடக்க போறது உனக்கு தானே உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால தானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போறப்ப கூட நீயும் அவங்க கூட போயிருந்த. ஐயோ இல்ல ஆர்த்தி, நம்ம அம்மாதான். நேத்து கூட நிச்சயதார்த்தத்துக்கு உனக்கு எடுத்து கொடுத்த புடவைய நீ எப்படியெல்லாம் தொட்டு தொட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்த. உன்னெல்லாம் நம்பின என்ன மூட்டாளாக்கிட்டு தனியா மனசுக்குள்ள கல்யாண கனவு கண்டுகிட்டு இருந்தல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. உன் படிப்பையும் வேலையும் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சுக்கிட்டதெல்லாம் சரிதான். அதுக்காக கல்யாணத்தையும் அவங்க விருப்பப்படி தான் செய்வேன்னு நீ முடிவெடுத்தது ரொம்ப பெரிய தப்புன்னு. இப்ப நடந்த எல்லா குழப்பத்துக்குமே மூல காரணமே அதுதான். உன் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. நீ ஆசைப்பட்டவங்கள உன்கிட்ட இருந்து பிரிச்சு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாதவங்கள உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பெத்த அம்மாவாவே இருந்தாலும் அவங்களுக்கு உரிமை இல்லை. இப்ப வரைக்குமே அம்மா அவங்க எடுத்த முடிவு சரிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி அமைதியா இருக்கிற வரைக்கும் அவங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கு புரிய போறதில்ல. உன் மனசுல இருக்கிறத அவங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் உன் நிலைமை என்னன்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஆரம்பத்தில் ஆர்த்தி அண்ணியை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நினைச்சதா அம்மாவே சொன்னாங்கல்ல. நிச்சயமா நீ பேசுனா அம்மா மனசு மாறுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்படி அமைதியாவே இருந்தா இங்க எதுவுமே மாறாது. உன் மனசுல இருக்கிறத இன்னைக்கு நீ பேசாம இருந்துட்டா நாளைக்கு எனக்கும் ஸ்வேதாக்கும் கூட இதே நிலைமை வரலாம். அதனால தயவு செஞ்சு அம்மா கிட்ட போய் பேசு. போறேன்டா, இப்போவே போய் நான் பேசுறேன். உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போனதுல இருந்து இப்ப வரைக்கும் வானத்திய தான் என் மருமகளா நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அந்த வானதியை தான் நீங்க உங்க மருமகளா நினைச்சிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எதுக்குங்க உங்க புள்ள திருச்சிக்கு வந்து ஆர்த்தி பின்னாடியே சுத்துனாரு? ராத்திரியும் பகலுமா அவகிட்ட போன்ல பேசி அவ மனசுல ஆசைய வளர்த்தாரு. என்ன பாக்குறீங்க? நான் ஒன்னும் பொய் சொல்லலங்க. தோ அவரே வந்துட்டாரே, கேளுங்க உங்க புள்ள கிட்ட. என்ன கார்த்திக் இது? திடீர்னு இவங்க வந்து ஆர்த்தி கிட்ட பேசினேன்னு என்னென்னமோ சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?